Welcome to RSR Maths number system. Given a rational number p by q, p comma q belongs to z and q not equal to 0. அப்படி கொடுத்துட்டு இந்த ஒரு ரிசல்ட் இருக்கு 2 power m into 5 power n where m and n are non-zero integers. அதோட கொடுத்துருக்காங்க non-zero integers. ஒரு ஃப்ராக்ஷன் அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் எது கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்த ரேஷனல் நம்பர் டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா, அதாவது இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா வர ஆன்சர் 0 வந்துருமா, முடிஞ்சிருமா, இல்லை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதான் இந்த டூல். இப்போ given a number 3/10, I take 3/10. இதோட டினாமினேட்டர் 10. இந்த ரூல் வந்து அப்ளை ஆகிறது எல்லா சம்முக்கும் டினாமினேட்டரில். கொடுத்த ஃப்ராக்ஷன் ரேஷனல் நம்பர் வந்து இதுதான் 3/10. இந்த 10 வந்து 2ம் 5 வர மாதிரி பிரிக்க முடிஞ்சா, ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த கணக்கு வந்து டெர்மினேட் ஆகும். அந்த சம் வந்து முடிஞ்சிடும், 0 வந்து ரிமைண்டர். இது மாதிரி பிரிக்க முடியலன்னா அந்த சம் வந்து நான் டெர்மினேட்டிங் அப்படின்னாங்க. அதுக்கான ரூல் அது. ஃபுல்லாக டிவைட் பண்ணி கண்டுபிடிக்காமலே இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சா இந்த ரேஷனல் நம்பர் இஸ் டெர்மினேட்டிங். இப்போ டினாமினேட்டர் வந்து 2ம் 5 வராமல் பிரிக்க முடியல அப்படின்னா தென் இந்த சம் ரேஷனல் நம்பர் இஸ் நான் டெர்மினேட்டிங். ஒன் எக்ஸாம்பிள் 3/10. இது வந்து 3 டிவைடட் பை டினாமினேட்டர் மட்டும் 2 5 வர மாதிரி. இப்போ 2 5 சார் 10 போட்டுக்கலாம். இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பவர் 1. அப்போ இதை டிவைட் பண்ணி பார்க்காமலே திஸ் ஃப்ராக்ஷன் இஸ் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக 3/10 பார்த்தா முடியும் 0 வருதா இல்லையா அப்படின்ட்டு. 3 இஸ் டிவைடட் பை 10. put a point 30. 3 10s are 30, 0 முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த 3/10 ஆன்சர் 3/10 அப்படிங்கிறதோட ஃப்ராக்ஷன் வந்து 0.3. கணக்கு முடிஞ்சிடுச்சு, டெர்மினேட்டிங். therefore this decimal is terminating decimal. என்ன காரணம்னா டினாமினேட்டர் 2 5 வர மாதிரி எழுதிட்டோம். இன்னொரு சம் 7/20 இப்படி போடுறோம். தட் இஸ் 7 டிவைட் பை இந்த டினாமினேட்டரையும் 2 5 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். செக். இது வந்து 4 into 5 பிடிச்சிக்கலாம். 4 5 சார் 20. நமக்கு 2 வரணும், 5 வந்து 2 வரணும். அப்போ வந்து 4 வந்து 2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 2 ஸ்கொயர் into 5 தட் இஸ் 5/1. இப்போ இந்த டினாமினேட்டரையும் நம்ம வந்து இந்த 2 5 வர மாதிரி பிடிச்சிட்டோம். 2னா ஒரு 2 ஒரு 5 இல்லை, எத்தனை பவர் வேணாலும் இருக்கலாம். இப்போ 2க்கு 2 தடவை 2 2 சார் 4, இங்கே ஒரு 5 தான் இருக்கா 5 போட்டுருவோம். இந்த சம்மில் ஒரு 2 ஒரு 5 தான் இருக்கா 1 1 போடுறோம். எத்தனை இருக்கோ அத்தனை போட்டுக்க வேண்டியது. அப்போ இது வந்து இந்த டினாமினேட்டரும் 2 5 வர மாதிரி பிரிச்சிட்டோம். அப்படின்னா இந்த சம்மம் இதோட ஆன்சர் வந்து டெர்மினேட்டிங் அப்படிங்கிறாங்க. பட் அதை செக் பண்ணி பார்த்துடலாம். 7 is divided by 20. 7 is divided by 20. Put a point 0 70. 3 20s are 60. Balance 10. Add 1 0. 5 20s are 100. Balance 0. முடிஞ்சிடுச்சு. ஆன்சர் ரிமைண்டர் 0 வந்துட்டு அப்படின்னா கணக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ இதோட ஆன்சர் வந்து 7/20 ஆன்சர் 0.35. அப்போ அந்த ரூல் கரெக்டாக தான் இருக்குது. எந்த ஃப்ராக்ஷனுக்கு எந்த ரேஷனல் நம்பருக்கு டினாமினேட்டரை 2 5 வர மாதிரி எழுத முடியுதோ அந்த ஃப்ராக்ஷன் வந்து டெர்மினேட்டிங். therefore this is also terminating. இதே இன்னொரு கேஸு 3/7. 3 டிவைடட் பை 7 போடுறான். இந்த 5 வந்து இந்த 7 வந்து 2 5 வர மாதிரி எழுத முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரு நம்பர் தான். you can't write this. அதுமாதிரி எழுத முடியாதுங்கிறப்போ திஸ் ஃப்ராக்ஷன் இஸ் நான் டெர்மினேட்டிங் அப்படிங்கிறாங்க. நான் டெர்மினேட்டிங். அதை டிவைட் பண்ணி பாருங்கள். 3 is divided by 7. Put a point 30. 4 7s are 28. 20. 2 7s are 14. 6 6 0 60. 8 7s are 56. 4 0 40. 5 7s are 35. Again 50. இப்படி போயிட்டே இருக்குது. இது வந்து முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்க 50 வரும் போயிட்டே இருக்கும். அது எண்ணு வராது. இப்போ therefore இந்த ஃப்ராக்ஷன் இந்த ரேஷனல் நம்பர் வந்து இட் இஸ் நான் டெர்மினேட்டிங், முடியாமலே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். therefore கொடுத்த ரூல் படி கொடுத்த ரேஷனல் நம்பர் அது ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். எந்த ஃப்ராக்ஷனுக்கு டினாமினேட்டரை 2 5 வர எழுத முடியாதோ அது வந்து நான் டெர்மினேட்டிங். இப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்கு வந்து 10 2 into 5 வரலாம் எழுதிட்டோம். therefore this fraction or this rational number is terminating. இந்த சம்மத்துக்கு வந்து 7/20 இந்த டினாமினேட்டர் 20 2 ஸ்கொயர் into 5 2 வர மாதிரி 5 வர மாதிரி எழுதிட்டோம். therefore this answer is also terminating. பட் இந்த சம்முக்கு வந்து 3/7க்கு 7 வந்து 2 5 வர மாதிரி எழுத முடியாது. அதனால இதை அப்படியே டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 0.4285 போயிட்டே இருக்குது, நான் டெர்மினேட்டிங். therefore இந்த கூட யூஸ் பண்ணிட்டு இந்த கணக்கை பார்த்துட்டு இந்த ஃபுல்லாக டிவைட் பண்ணாமலேயே
இந்த ஆன்சர் எழுதிடலாம். அதாவது இந்த கிவன் ஃப்ராக்ஷன் இஸ் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் அப்படிங்கிறத இந்த 2, 5 வர அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை மோர் சம்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் in my hand. Therefore, like, share and comment, subscribe RSR Max. Give your comments. Thank you.